ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, யாரு வந்து ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கிறதுக்கு தகுதியானவர்? அதாவது யுஎஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸுமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ் தான் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா எங்க என்டர் ஆகணும்? எந்த மாரி மெனு? ஃபுட் அதே மாரி டேஸ்ட். ஸோ நான் ரொம்ப பிரமிச்சது உண்டு. எப்பட்றா ஒரு நிறுவனம் வந்து இத்தனை 1000 இடத்துல ஆஃபீஸ் அவங்க ஓப்பன் பண்றாங்க. All the businesses will go through struggle for the first 3 years. Initially 6 months மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஐடில ஆக்சுவலி இருப்பாங்க 2 பேர் ஒரு 15 years ஒர்க் பண்ணியிருப்பாங்க and they would have had children and then they have time for actually doing something else. Wow, I think I love this interview that you're doing with me. This is the first time somebody has spoken to me with so much of nuances in the whole. It's not franchising that we're talking about whole business as a whole. I love this interview. வணக்கம் தலம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்பீக்கர் கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. தொழில் தொடங்குவதில் பல விதமான தொழில் நம்ம தொடங்க முடியும். ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா உருவாகி நமக்கு முன்னாடி பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தேவை? நீங்க ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு நீங்க தகுதியானவரா? எந்த ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு வந்து உகந்ததா இருக்கும்? உங்க இடத்துல எந்த ஃப்ரான்ச்சைசி ஓபன் பண்ணலாம்? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தேடணும் இல்லைங்களா? இவரை விட இந்த கேள்விகளுக்கு விடை சொல்றதுக்கு யாரு? ஆமாங்க, வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் டாக்டர் சாக்கோ. வணக்கம் டாக்டர் சாக்கோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் ஷோ. டெஃபினெட்லி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். டாக்டர் சாக்கோவை நம்ம ஏன் கூப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதாவது அவருடைய ப்ரொஃபைல்ல நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5 பேஜ் இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு சம்மரைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருடைய ரெகக்னேஷன் பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது 2005ல் FIHL அப்படிங்கிற டெல்லி பேஸ்ட் நிறுவனம் இவருக்கு பெஸ்ட் ஃப்ரான்ச்சைசி மேனேஜர் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதே வருடத்துல 2015ல் FICCI அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஃப்ரான்ச்சைசி எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க சென்னையில். அடுத்து 2017ல் டிசைன் திங்கிங் அவார்ட் ஃபார் சோஷியல் திங்கிங் அவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2018ல் கான்ட்ரிபியூஷன் டு த என்டர்பிரினர்ஷிப் த்ரூ ஃப்ரான்ச்சைசி அக்ராஸ் த கண்ட்ரி யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி இவருடைய அவார்டும் ரெகக்னேஷனும் அடிக்கிட்டே போகலாம். அதாவது 30 வருடங்களாக பல நிறுவனங்கள்ல இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் ஒர்க் பண்ணி அந்த நிறுவனத்தையும் ஜெயிக்க வச்சு இவரும் ஜெயிச்சுட்டு வர்றாரு. சரிங்க, இப்ப ஒருத்தர் ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாரு வந்து ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா மைண்ட்ல இருந்திருக்கும். ஸோ ஒன்று, ஹீ கேன் ஸ்டார்ட் இஸ் ஓன் பிஸ்னஸ். ரெண்டாவது, நான் எதுக்கு கஷ்டப்படணும், தனியாக பண்ணணும்னா இட் வில் பி அ ஸ்ட்ரகிள். அந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நிறைய பிஸ்னஸஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல். இப்போ நீங்கள் வந்து அருண் சார் வந்து நீங்கள் வந்து யூஎஸ்ல இருக்கீங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி, சிக்ஃபிலே, சப்வே, டொமினோஸ், அதாவது யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரூவன் மாடல் பை தி ஃப்ரான்ச்சைசார் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்சுவலி ஸ்ட்ரகிள். அதாவது கஷ்டப்படாம ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸை வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணி ரெடி ரெக்கனரா கையில வச்சிருப்பாங்க. அதை ஈஸியா எடுத்து பண்ணி ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஓரளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மனசுல இருக்கும் பொழுது they look at franchising as an option. யார் ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா somebody who has a desire to do business. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் டிசைர் இருக்கும். செகண்ட் திங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டி. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு as a businessman you know that அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ செகண்ட் இஸ் they should have capital. The third one is
somebody who has the nuances of sales, marketing, who understands all these things, who somebody has an experience in working with some company, who will be able to actually do good in a franchising business. ஸோ டாக்டர் எனக்கிட்ட நான் இது எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அமெரிக்காவில் இருக்கிறனால நான் முதல்ல நான் வியந்தது பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் அமெரிக்கா 18-20 வருஷம் ஆச்சு. நான் கோயம்புத்தூர்காரன். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா 3 பிரான்ச் வச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த காலத்துல நான் பார்த்தேன். இங்க பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் மெக்டொனால்ட்ஸ் இருக்கு. நான் பிரமிப்பா இருக்கும். நான் பல ஸ்டேட்டுக்கு நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மெக்டொனால்ட்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி நீங்க உள்ள போனீங்கன்னா எங்க என்டர் ஆகணும், எந்த மாதிரி மெனு, ஃபுட் அதே மாதிரி டேஸ்ட். ஸோ நான் ரொம்ப பிரமிச்சது உண்டு. எப்படா ஒரு நிறுவனம் இத்தனை 1000 இடத்துல ஆஃபீஸ் அவங்க ஓப்பன் பண்றாங்க, இந்த பிரான்ச் ஓப்பன் பண்றாங்கன்னு அந்த கேள்வி எனக்கு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அங்கே வந்தோடனே எனக்கு அந்த பார்வையை விரிவுபடுத்தினது மெக்டொனால்ட்ஸ் உடைய அந்த ஆப்ரேஷன். இப்ப நான் இதுல ஃபுல்லா நான் இதை படிச்சு நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட பொழுது நான் என்னோட பார்வை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது அண்ட் பிஸ்னஸ். ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கிராச். பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய தேவையை சிஸ்டமேட்டிக்காக பூர்த்தி செய்யறது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு முதல் 3 வருஷம் என்னென்ன தடுமாற்றம் பண்ணுவீங்களோ அந்த எந்த தடுமாற்றம் இல்லாம உங்களை அப்படியே கைப்பிடிச்சு உட்கார வைக்கிறவங்க தான் இந்த பிரான்சைஸ். கரெக்டுங்களா? அப்சல்யூட்லி ரைட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை 3 years. Actually 3 years is a big itching period, right? All the businesses will go through struggle for the first 3 years. அந்த 3 years குள்ள குவிட் பண்ணிட்டோம்னா அந்த பிராண்ட் செத்துரும். அந்த 3 அது ஐ லைக் த அந்த 3 கொண்டு வந்தீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் அப் ஃபர்ஸ்ட் இயர்ல 50% ஸ்டார்ட் அப் க்ளோஸ் பண்ணும். அடுத்த வருஷம் இன்னொரு 20%, அடுத்த வருஷம் இன்னொரு 10%. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த பிஸ்னஸ் வில் பி க்ளோஸ்ட் இன் 3rd year. ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த இனிஷியல் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள அந்த உழைப்பு கண்டிப்பா போடணும். ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறவங்க தான் ஃப்ரான்ச்சைஸ். Franchisor has done all the due diligence of the business. Correct. He has experimented the business and seen the success for himself. Correct. And once he is convinced, அவர் convinced இதை நான் franchise பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆன உடனே he is able to give it. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா initially challenges will be there. இப்போ ஒரு பிராண்ட் புதுசா franchise பண்றாங்கன்னா கண்டிப்பா challenges இருக்கும். So somebody has to become the guinea pig, right? But eventually they all will nurture the whole processes. The franchisor will also be learning some of the processes from the franchisees. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் ரூல்ஸ் ரிபிடண்டா இருக்கலாம், ப்ராசஸஸ் இதா இருக்கும், கெட்டிங் அ லைசன்ஸ் வில் பி டிஃபிகல்ட். So there's a lot of things that you will also be learning. The franchisor will be learning, the franchisee will be learning. Correct. So அந்த ப்ராசஸை குவிக்கரா பண்ணி the fastest paceல they can become an entrepreneur instead of struggling. அதான் அந்த நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை. கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு இந்தியாலேயே ஒரு தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் காலரை தூக்கி விட்டுட்டு இது நம்ம ஊர் பிராண்டியா அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமைப்படுற ஒரு பிராண்டோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கீங்க. நேச்சுரல் சலான். நம்ம சிகேகே அண்ணா நம்மளுக்கு நல்லா பரிச்சயம். நம்ம அண்ணா தளத்திலையும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தளம் மூலியமா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, பெருமையான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப நேச்சுரல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நேச்சுரல்ஸோடைய 1-2 சக்சஸ் ஸ்டோரி சொல்லுங்க. அதே மாதிரி சக்சஸ் பேசுறப்ப 1-2 கண்டிப்பா ஃபெயிலியரும் இருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே எல்லா பிராண்டுமே பொருத்தமான பிராண்டு கிடையாது. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையா ஹவு பீப்புள் கேன் பி சக்சஸ்ஃபுல் in salon and how they can be successful in naturals. Thank you. அது ரொம்ப சந்தோஷம். நேச்சுரல்ஸ் பத்தி பேசணும்னு சொன்னா ரொம்ப ஆர்வமா பேசுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில I have worked for companies like NIIT, Aptech, SSI ல இருந்து Aptech போனேன், Aptechல இருந்து NIIT போனேன்.
அதுதான் அந்த ப்ரீமியம் லெவல்ல இருக்கிற. அதே மாதிரி சலூன் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நேச்சுரல்ஸ் இஸ் த நம்பர் 1 சலூன் இன் இந்தியா. ஸோ அதோட ஒர்க் பண்றதுக்கு வந்து மிஸ்டர் சிகேகே கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஐ வாஸ் ஆக்சுவலி in a in a sabbatical, right? I didn't want to get back to work. I was very comfortable doing something else. Mm-hmm. Then he said, "No, you come. I want you to go with me to reach the 3,000 goal." So I was very inspired to look at that number 3,000. அவங்க வந்து he has a goal 2029 ல வந்து we want to do 3,000 stores-ன்றது வீணா தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பேஷனுக்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு she wanted to have a clean and very hygienic salon with safety as a measure. So அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா you would have actually seen only these are available in 5-star hotels. அங்கதான் இந்த மாதிரி போய் முடியெல்லாம் வெட்ட முடியும், ரொம்ப கிளீனா இருக்கும் அந்த காலத்துல. பட் அந்த வந்து எப்படி அந்த பாமர மக்களுக்கு அல்லது ஜனங்களுக்கு இதை வந்து ரீச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ரீச் பண்ணணும்ன்ற ஒரு தாட் ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு அது வந்தது. வரும்பொழுது தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது he and they both decided to actually venture into their first salon in Kochhar Aroma Road. Kochhar Aroma Road is like, அதாவது சென்னையில வந்து KNK அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கதான் எல்லா பிராண்ட்ஸும் உருவாகும். அந்த இடத்துல ஒரு சலூன் ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, இட்ஸ் வெரி டஃப். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வெரி ஹை. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்தோ தேவர் ஏபிள் டு கெட் தி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு சலூன் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் பிஃபோர் யூ ஸ்டார்டட் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது few things you mentioned ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா தி கலர், த ஃபாண்ட், ஐ வாஸ் திங்கிங் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்னு எடுக்கும் பொழுது இட் ஹேஸ் அ புல்லிங் பவர். அந்த லோகோ இட் செல்ஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் லோகோ, ரொம்ப அழகான ஒரு லோகோ. நம்பர் 1, த கலர் டுவர்ட்ஸ் த பிராண்ட், இட்ஸ் அ வயலட், ரைட்? இட் ஹாஸ் அ வெரி வைப்ரண்ட் வயலட் பிஹைண்ட் இட். அந்த கான்செப்ட்ல இதை வந்து உருவாக்கும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வந்து யூ வுட் ஹவ் சீன் திஸ் பிராண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல். ஸோ தி சக்சஸ் ஆஃப் திஸ் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி ஃபார் த கஸ்டமர் அண்ட் ஒரு ஜாப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 450 women are part of this entire network. And so therefore Mr. C.K. Kumaravel and Mrs. Veena Kumaravel have given an opportunity for women to become entrepreneurs. அதுதான் எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி. அதாவது இப்போ எந்த மாதிரி ஆண்டர்பிரனருக்கு இந்த நேச்சுரல் சலூன் இஸ் a right fit அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ there are two ways of looking at it. இப்போ பாத்தீங்கன்னா there are a lot of people who have money. அதாவது ஐடில ஆக்சுவலி இருப்பாங்க, 2 பேர் ஒரு 15 years ஒர்க் பண்ணியிருப்பாங்க. And they would have had children and then they have time for actually doing something else. இப்போ வந்து ஒரு சேஞ்ச் வாழ்க்கையில எப்பவுமே வந்து இன்னொரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 40ஸ்க்கு மேல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சக்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து 70% பிசினஸ். ஏன் அப்படின்னா அந்த 40ல வந்து அவங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வாழ்க்கையில பார்த்துருப்பாங்க. முதல்ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், எப்படி மக்கள் யாரு எப்படி அணுகுவாங்க எப்படி அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓரளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட இணைஞ்சு அவங்க பயணிச்சிருப்பாங்க. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முதலீடும் இருக்கும், ப்ளஸ் முதலீடு தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி போடுறது தெரியும். ஸோ நான் அனலைஸ் பண்ணதுல வந்து இந்த 40ஸ்க்கு மேலே ஆரம்பிக்கிறவங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அது உங்களுடைய ஃப்ரான்ச்சைசிக்கு அது பொருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், பட் தே வாண்ட் டு மேக் மணி, பட் தே வாண்ட் டு ஹேவ் a freedom as well. It's more of a freedom that இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். கரெக்ட். And they don't have time to enjoy between each other because that Saturday and Sunday would be the only days that they would probably meet up. So ஒரு ஆள் வந்து they are taking that load on becoming an entrepreneur, the other keeps the job, and then there's a overlap there and one becomes little slightly freer,
ஒரு பிஸ்னஸ் எஸ்பெஷலி சலூன் பிஸ்னஸ் வந்து இனிஷியலி 6 months மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் it becomes, because your customer base increases, they keep coming to you because if a service is good, then our first franchisee is still there in the system. Awesome. அதாவது That's the success of the brand actually. கரெக்ட். அதாவது அவங்களுடைய மசில் மெமரியில போய் உட்கார்ற வரைக்கும் தான் கஷ்டம். அவ்வளவுதான். மசில் மெமரியில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, நான் வந்து ஐ வாண்ட் டு என்னோட முடி நான் வெட்டணும், இல்ல ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாலே மசில் மெமரி ஞாபகப்படுத்துறோம், நேரா வண்டி எடுத்து ஒரு 3 தடவை வந்துட்டாங்கன்னா then that goes sits in the muscle memory. ஸோ அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அருமையான விஷயம். அதாவது எம்ப்ளாய்டுல இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு ஒரு 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 கேட்டகரி இருக்கு. நீங்களும் எல்லா ரூல்ஸையும் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணணும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும். ஆனால் அந்த செல்ஃப் அப்படிங்கும்போது யூ கெட் அ ஃப்ரீடம். ஒரு நாள் பிரேக் அடிக்கணுமா, பிரேக் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீம் பார்த்துக்கலாம். I'll share with you what happens with our women entrepreneurs. சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு 10 o'clock சலூன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 11 o'clock will start. அதாவது அந்த 9:30க்கு வந்து கிளீன்லாம் பண்ணிட்டு ஒரு 10:30க்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த டைம்ல they will enter and they will just have a look at it. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஒரு டீம் மீட்டிங் போட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு they would go back to have lunch. Then have a break, take care of home affairs like cooking or something like that they could do, or education, பிள்ளைங்களுக்கு education பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் திருப்பி again they'll come back to the salon. So it's a very comfortable actually the word that you are saying is freedom. Correct, exactly. Plus வந்து நீங்க கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அது பேரலாவும் ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்ற அந்த மாதிரியும் பண்ணிருக்காங்க நிறைய பேர். In fact, I met a franchisee recently who has 5 salons, but he still works for one of the biggest IT company, which I don't want to mention. 13 years he has been there. Wow. Okay, awesome. இப்ப நிறைய பேர் வந்து இந்த பிரான்ச்சைஸியை வந்து ஒரு X% நீங்க வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது அதை வந்து ராயல்டி பார்ப்பாங்க, ராயல்டி அவங்க வந்து தப்பா பார்ப்பாங்க. எதுக்கு இவங்களுக்கு ராயல்டி? ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நம்மளே பண்ணிடலாம்ல அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு போவாங்க. நான் தவறுனே ஒரு வார்த்தை நான் பயன்படுத்துறேன். ஐ லைக் த வேர்ட் தவறு. ஏன் அப்படின்னாங்க த வேல்யூ. இப்ப ரஜினி இருக்காருன்னா ரஜினி தான், நோபடி கேன் ரீப்ளேஸ். சரிங்க, அவர் கூட பயணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி கமல், எந்த ஒரு லீடிங்கான ஒரு நடிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் வாட் தே டூ. இப்போ ரீசெண்டா வந்து நயன்தாரா அவங்க வந்து தே ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஹர் ஓன் பிராண்ட் ஆன் ஸ்கின் கேர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன் இந்த பிராண்டோட பயணிக்கணும்? வாட் இஸ் தட் அப்படின்னா பிகாஸ் த ஃபெமிலியாரிட்டி. மக்களுக்கு அது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். மசில் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி இஸ் வாட் வில் ட்ரிகர். அந்த ஃபெமிலியாரிட்டிக்கு தான் அந்த கொடுக்குற அந்த ராயல்ட்டி நீங்க அது மட்டும் இல்ல அருண் சார். வந்து இதுல என்னன்னா ராயல்ட்டி ஏன் பே பண்ணணும் அப்படின்னா the struggle that the franchisor has taken to build a brand to give it to you in a platter. Correct. ஆமா, அதாவது பார்ட்னர். ஒரு பிசினஸ்க்கு வந்து நிறைய விஷயம் தேவைப்படும். இப்போ உடம்புக்கு வந்து எப்படி கண்ணு, காது, மூக்கு, பிளட், இது பேக் போன், ஹார்ட், லிவர் தேவைப்படுதோ, ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு வந்து பிராண்டிங், நாலேஜ் பேஸ், எக்ஸிகியூஷன் அண்ட் கண்டினியூஸ் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேவைப்படும். That's a right word. I like the word continuous. So and I didn't answer the full thing that you asked me. Now, why should somebody pay a royalty? Now, when you do your own brand, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் தெரிஞ்சு போச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு போலாமே அல்லது நான் பேரை மாத்திக்கலாமே யோசிக்கலாம். ஆனா அது வந்து பண்ணா இட்ஸ் a foolishness நான் சொல்லுவேன். ஒரு பிராண்டை எடுத்துட்டு இதை கத்துக்கிட்டு நான் வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னா you have already created a base for that brand, number 1. Number 2, the continuous R&D you will not get. You will have to struggle to build the R&D that you want to build for the products. But a brand will easily bring, because the new products வரது எல்லாமே கொண்டு வந்து இந்த பிராண்டுகளை கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய பிராண்டுன்றதுனால
ஈஸியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் த பிராண்ட் வில் பி கான்ஸ்டன்ட்லி given டு த franchisee and the franchisee employees. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ரொம்ப கஷ்டம். அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு பிசினஸ் அப்படின்னா நிறைய வேலைகள் பண்ணணும். இப்போ ஒரு பார்ட்னர் எதுக்கு கொண்டு வரீங்க? நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், நீங்க அந்த வேலையை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ். இன்வெஸ்டருக்கு வந்து இன்வெஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பல முகங்களுக்கு வந்து அந்த பல ரெஸ்பான்சிபிலிட்டி தேவைப்படுது. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது வந்து அந்த ரோலை செய்யறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்க அந்த அதுக்கான அந்த ஷேர்ஸை கொடுக்குறீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்னு. நான் உங்க பார்வையில் அது கரெக்ட் தான். பட் வென் யூ லுக் ஃப்ரம் த கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிக்கு பேர்லி தே மேக் அ மினிமம். என்னோட பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் சார் ஐ திங்க் அருண் சார் நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. ஒரு இண்டிவிஜுவலால ஒரு கரீனா கபூரை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்க முடியுமா? முடியாது. நேச்சுரல்ஸ்ல கரீனா கபூர் வாஸ் தி பிராண்ட் அம்பாசிடர். கரெக்ட். And you have a right to use her photo or picture in your facility. Exactly. So idukella vandu there is a cost involved into this. So as a brand, the brand will be able to spend that money, but an individual cannot spend that money. Correct. So கூடி நின்னால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பா கரெக்ட்டா சொல்றீங்க. 700 ஃப்ரான்ச்சைசி ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதோட இம்பாக்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி phenomenal. Awesome. Great. இப்ப வேற இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி மாடல் நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணணும்னா நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நாட் எவ்ரி ஒன் வில் சலான் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எவ்ரிபடி இல்லைங்களா? நிறைய பேர் பேஷனா இருக்கலாம், நிறைய பேர் எஜுகேஷன்ல பேஷனா இருக்கலாம். ஸோ மற்ற ஃப்ரான்ச்சைசி பத்தியோ இல்ல மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இட்ஸ் a very good question. ஏன்னா I want to start off with that, but ஆனா நீங்க வந்து went off. என்ன ஜெனரலா ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டீங்க, எப்படி ஃப்ரான்ச்சைசிங்குள்ள வரோம் அப்படின்னு கேட்டீங்க. நான் எப்பவுமே when I teach franchising to people, I will tell them what is your passion within side. சின்ன வயசுல I want to be a mechanic அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்ததுன்னா, you don't have to actually become a mechanic. You can open a car showroom. Correct. What is the passion within side? Now, for example, assuming that I was a cricketer, but I never got selected to the Indian team. But I can do a lot of things with cricket in mind to still have my passion fulfilled. For example, I can open up cricket bats manufacturing company. Byproducts நிறைய இருக்கு. I can gear company start பண்ணலாம். அந்த பேஷனை எடுத்துக்கிட்டு நீங்க கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா அதனுடைய ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம அசஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் some of them who are cricketers have turned to become commentators, but they are all associated to the passion called cricket. So in the point I want to bring in, என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதனுடைய சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சுவலா எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்த பிறகு அதுல வந்து எனக்கு எவ்வளவு கையில பணம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்கலாம். பட் சம்திங் விச் யூ ஹேவ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், இஃப் யூ இன்வெஸ்ட் யூ வில் பி தேர் இன் த பிசினஸ் ஃபார் லாங். அதாவது பிஸ்னஸ் என்னதான் ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்து உங்களுக்கு எல்லா தேவையானதெல்லாம் உங்க கையில கொடுத்தாலும் எவ்ரி லொகேஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். Absolutely. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த சீக்ரெட் சாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் தட் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். நிறைய பேர் வந்து இந்த பேஷனை தூக்கி போட்டுட்டு பணம் வருதுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அங்கதான் ப்ராப்ளமே. Wow. I think I love this interview that you're doing with me. This is the first time somebody has spoken to me with so much of nuances in the whole. It's not franchising that we're talking about. We're talking about whole business as a whole. I love this interview, Mr. Arun. I mean, fantastic. இதுல என்னன்னா, I will tell you, ஒரு சீசன்ல ஐடில இருந்த எல்லாருமே சலூன்ஸ் போட்டாங்க. ஆனா நிறைய ஐடி பீப்புளும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. I saw my friend opening a salon, therefore I am also opening a salon because he is making money. But he doesn't know his wife was actually involved in this. Your wife is not involved in this business. So the pressure is mounting on you
while working for IT, you're also doing this work. So the pressure is increasing. Your wife is not cooperating, but his wife was cooperating. So the failure was bigger. It's a அப்சல்யூட்லி. beautiful question that you asked. So ஆமாங்க. பேஷன் சொல்லிட்டு உள்ள வரும்பொழுது அந்த பேஷன்ல இருக்கிற பிசினஸ் எடுத்தா லாங் லாஸ்டிங் வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க, வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் தட் கண்டிப்பா. வை பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. அதாவது தளம் வந்துங்க இந்த பிரான்ச்சைஸி பத்தி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இன்டர்வியூஸ் பண்ண போறோம். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அதாவது நம்ம நேயர்கள் வந்து அகைன் இந்த தளமோட நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் தளம். இப்போ 1,00,000 பேர் நம்மளை பின்தொடராங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்க அருமையான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க பிரான்ச்சைசி சீரியஸ் இன்டர்வியூஸ். தேங்க்யூ வெரி மச். அதாவதுங்க அவர் வந்து பிஹெச்டியில் பிரான்ச்சைசியில் பிஹெச்டி முடிச்சவர். அதனாலதான் அந்த டாக்டர் அப்படின்னு நான் அவர் அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா அவர் கடந்து வந்த பாதை 30 வருட அனுபவம், அவருடைய பேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். If you are interested in these areas, just talk to him. So learning is always winning for both the people. So அதனால வந்து நேச்சுரல்ஸ் வந்து எப்பொழுதுமே எம்பவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அவங்க நேச்சுரல்ஸ் அவங்க பிரான்ச் எடுக்கிறீங்களா இல்லையோ, எப்பவுமே சிகேக்கானா வந்து யாருக்கு வேணாலும் எந்த சப்போர்ட்டும் பண்ற தயாரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டார்ட் அப்ல அவர் முதலீடு பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் கூட பயணிக்கிற டாக்டர் சாக்கோவும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நம்ம வந்து அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறோம். இன்னும் மேலும் என்னென்ன கேள்விகள்லாம் நீங்க அவருக்கு கேட்கணும், இல்ல இந்த பிரான்ச்சைஸை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து கொஸ்டின் எடுத்து அடுத்த ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் நம்ம பண்றோம். உங்களோட நேரத்தை தளம்க்கு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. டாக்டர் உங்க நேரத்தை பயணித்து தளம்க்கு நீங்க கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணது மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. இன்னும் பல இன்டர்வியூஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ அருண் சார். தேங்க்யூ. நீங்க இன்னும் தளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ. குட் லக் ஃபார் யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி.